ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா யுவர் லைன் ஏப்ரல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்குறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்படி சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது யுவர் லைன் ஏப்ரல் எபிசோட் 1. போன எபிசோடில் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஆடிட்டோரத்துக்கு ஓடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடில் அதை கண்டினியூவாக ஆடிட்டோரத்துக்கு இங்கே வந்திருப்பாங்க. அப்படி வந்த உடனே நம்ம கோரி இருந்துக்கிட்டு ஸ்டேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி ஓடிடுறான். அப்படி ஓடணுன்னே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்க்கும்போது அவருக்கு வந்து அவரோட பழைய அந்த கொடூரமான அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோகமான நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. இவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா நம்ம சுபாக்கியும் வாத்தேரியும் ஏன்பா வெயிட் பண்ணுற கோசே வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம கோசை வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் வராரு. பட் இவருக்குள்ள அந்த ஒரு கஷ்டம் இருக்குது. அதை சுபாக்கி நோட் பண்ணிடுறான். ஸோ இதெல்லாம் அவங்க தடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார இந்த கதை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்படி வந்த உடனே இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோசையை பார்த்துட்டு இது கோசை ஹரிமா தானே, இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பியானோடிஸ்டோட பையன் தானே இவர் தானே அந்த கோசை ஹரிமா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து திருப்பி அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் தெரியாத வாத்தாரி வந்துட்டு தலையிலே தட்டிட்டு என்னப்பா நீ ரொம்ப ஃபேமஸாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பழைய நினைவுகள்லாம் போகிற மாதிரியும் தெரியல. அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இதை வர சுபாக்கியும் வாத்தாரியும் நோட் பண்ணிட்டு அவங்களும் சைலண்டாக உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் மெம்பர் வர்றாரு. இவர் வந்து வாசிக்கும் போது வந்து ஏதோ ஒரு மாதிரி சொல்லி வச்ச மாதிரி தான் வாசிக்கிறாரு. பட் நம்ம ஆடியன்ஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. அடுத்து செகண்ட் மெம்பர் வர்றாரு. அவரும் வாசிக்கிறாங்க. பட் இதையும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க. பட் போக எல்லாருமே வரவங்களாம் வாசிக்க என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்து போர் அடிச்சே போயிடுது. ஏன் நம்ம வாத்தாரி மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் எல்லாரும் தூங்கியா போயிடுறாங்க. திடீர்னு இந்த இடத்துல கோரியோட என்ட்ரி வருது. என்ட்ரி வந்தோடனே நம்ம வாத்தாரியும் சுபாக்கியும் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு கத்துன்னு கத்துறாங்க. நம்ம கோசை இருந்து எப்பா கத்தாதீங்கப்பா, இது ஒரு கான்டெஸ்ட், எல்லாம் கத்தக்கூடாது, எல்லாம் திட்டுவாங்கப்பா, கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசை சொல்லியிருக்கா. இவங்களாம் கண்டுக்காம கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கோரி இருந்துட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கோரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாரும் மாதிரியும் நம்ம ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. பட் என்னதான் ஜட்ஜஸ் சொன்ன மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேலையை பார்க்குறா. என்ன பார்க்குறான்னா திடீர்னு வந்து டோனை மாற்ற ஆரம்பிக்கிறா. டோனை மாற்றுறோடனே ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஜட்ஜஸ்க்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஆடியன்ஸ்ல வந்துட்டு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப தூங்கிட்டு இருந்தவங்க கூட எந்திரிச்சு பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கோரி வந்து வாசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம வாத்தாரி சுபாக்கி ஏன் கோசையை கூட ஷாக் ஆகிட்டு ஒரு கண்ணே ஸ்பார்க்கில் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம கோரியை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கோரைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் அவள் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வாசிச்சாகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மயக்க வர அளவுக்குலாம் வாசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்த ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இப்படி ஒரு பொண்ணா, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸும் தூக்கி வாரி போட்டு இதை பார்த்து நம்ம சுபாக்கியும் வாத்தர் இருந்துட்டு இவ தானே வின்னாவா, இவ தானே செகண்ட் ரவுண்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ம கோசை இருந்துட்டு இவ போக மாட்டா. பிகாஸ் இவ வந்து ஜட்ஜஸ் சொன்ன இதை பண்ணல, அதனால ஜட்ஜஸ் கோவப்பட்டு இவ டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசையை சொல்கிறான். நம்ம ஜட்ஜஸ்க்குலாம் பிடிச்சி போகுதோ இல்லையோ ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிருது. ஒருவேளை நம்ம கோரையை வந்து இந்த மியூசிக்கை முடிச்ச உடனே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு வழியா கான்ட்ராஸ்ட் முடிஞ்ச வாட்டி நம்ம கோரையை வந்து வெளியே வந்தோடனே சரி 2 குழந்தைங்க வந்து நம்ம கோரைக்கு வந்து பொக்கேலாம் கொடுக்குது. அப்புறமா நம்ம கோரையை இருந்துட்டு நம்ம வாத்தாரி கிட்ட போயிட்டு நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வாத்தாரிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம வாத்தாரி இருந்துட்டு நீ சூப்பராக பண்ண, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வாத்தாரி சொல்லிட்டு இருக்கக்குள்ள அப்புறம் நம்ம கோரை இருந்துட்டு நம்ம கோசைக்கிட்டையும் வந்துட்டு நான் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பிக்கிறாரு. பட் அவர் வந்து நம்ம கோரியோட ஹேண்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் கோரி கவலைப்படுறது அவரோட ஹேண்ட் மூலமாக தெரியுது. ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கோரியை பாராட்டுறாரு. இது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் வாசிச்ச யாருக்குமே பொக்கே கிடைச்சதில்ல, பட் உனக்கு மட்டும் கிடைச்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன சூப்பரா வாசிச்சிருக்க, உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டா நம்ம கோரியும் இருந்துகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி வந்து உடனே வீட்டுக்கு ஓடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோரி வந்து செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுறா. எப்படி செலக்ட் ஆகுறான்னா ஆடியன்ஸோட சப்போர்ட்டால செலக்ட் ஆகுறா. அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல வந்து நோட்ஸ் யூஸ் பண்ணி பியானோ வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் போல. பட் அவர் எங்க தான் டயர்டாகி படுத்தாலும் நம்ம கோரியோட நினைப்பா தான் வருது. நம்ம கோரி பத்தி நினைச்சு சேச்சா நானா இதுக்கு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன், ஐயோ இதெல்லாம் நான் நினைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வாத்தாரி வந்துட்டு அரே யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தாரி கேட்டுட்டு எனக்கு தெரியும்டா நீ வந்து எல்லா பசங்களும் பண்ற மாதிரி தானே, கோரி உனக்கு பிடிச்சிருக்கு தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தாரி கேட்குறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அவளாம் என் டைப்பே கிடையாதுப்பா, எனக்கெல்லாம் அவள் டைப்பே கிடையாது, அவளாம் வந்து பறவை மாதிரி, பட் நான் வந்து கீபோர்டால் பாதிக்கப்பட்டவன், என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கக்குள்ள நம்ம சுபாக்கி வந்துட்டு யோ வாத்தாரி உன்னை ஃபுட்பாலுக்குள்ள இப்போ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா அவ்வளோதான் உன் சங்கு எடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாக்கி கத்திட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சது. ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்து தனியாக நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் தான் தனியாக நடந்து வரணுமா, என் கூட யாரும் வரப்போதில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம் நினைக்கும் போது கோரியோட நினைவாக தான் வருது. அவள் என்ன இவ்வளோ அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சூப்பராக வாசிப்பா, அந்த மியூசிக் நான் ஒரு டைம் கேட்கலாமா, எனக்கு ரொம்ப
மனசில் வந்து அப்படி பதிஞ்சிருச்சு, அந்த மியூசிக் இன்னொரு டைம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி யாரும் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது கோரி வந்து கூல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்த உடனே இவர் வந்து வலிய ஆரம்பிச்சுட்டு கோரி வந்துட்டு அன்னைக்கு மாதிரி ஃபோட்டோ எடுக்க பார்க்குறியா, ஃபோட்டோ எடுத்தாலும் நான் அழகாக தான் இருப்பேன், அது ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறமேட்டு இவர் வந்துட்டு இந்த வாத்தாரி எங்கப்பா ஆளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தாரி பற்றி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வந்து நேரத்துக்கு ஃபுட்பால் கிளப்பில் இருக்கான், அவன் வந்துட்டு பிஸியாக இருக்கான், அவனை போய் கூப்பிட்டனா அவன் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அவன் இல்லைனா என்ன, நீ அவனுக்கு பதிலாக இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாக இரு ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் கூட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட பேரும் ஃப்ரெண்டேன்றது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இந்த அனிமுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ இந்த அனிமோட ஃபுல் எபிசோட்ஸையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இதை வந்து என்னோட வாய்ஸில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.